வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் அதாவது நம்ம தலைவர் சூர்யா கேரக்டர் வந்து சொதப்புன்னு சொதப்பியிருக்காங்க. பட் ஓகே பட் இன்னும் நல்லா செகண்ட் பார்ட்டில் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டேஜ் கொடுத்து நிறைய பண்ணுற மாதிரி, நிறைய ட்ரிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். விஜய் பாலாஜியோட ஒரு மிகப்பெரிய வில்லன் இந்த படத்துக்கு யாருன்னா சாய் அபயங்கர் தான். எப்பா சாமி, நீ பிஜிஎம் சில இடத்துல சும்மா இருந்திருந்தாலே சூர்யா சார் நடிக்கிறத பார்த்துட்டு போயிருக்கலாம். தலைவலி வந்துருச்சு நிறைய இடத்துல. ஒரு பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்குது, நம்ம எல்லோரும் அடிக்கடி கேட்டிருப்போம் அந்த பாட்டு, காட் மோடு. மற்றபடி பிஜிஎம் ரொம்ப வீக்கு. அவரோட எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸுக்கு பத்தவே இல்லை. நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை. சிரிப்பாங்கன்னு நினச்சி ஆர்ஜே பாலாஜி வச்ச சீன்லாம் நிறைய இடத்துல சிரிப்பே வரல. மதன் கௌரி, இர்ஃபானு, நியூஸ் ரீடர் ஹரி இவங்கெல்லாம் வரும்போது ஏதோ பெருசாக ரியாக்ஷன் வரும், சோஷியல் மீடியாவிலேருந்து வந்தவங்க காமிச்சா அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஆர்ஜே பாலாஜி டைரக்டராக பயங்கரமாக அவரோட உழைப்பு தெரியுது. அதே மாதிரி சில இடத்துல அவரோட அந்த உழைப்பு ஒர்க் அவுட் ஆகலை. பட் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவர் கேரக்டர் தான். செம்ம வில்லனிசம், ஒன்று கடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காரு. எப்படின்னா, ஒரு புது கட்டடமாக கோர்ட் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல எல்லோரும் மீட்டிங் போட்டு இனாக்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து ஒன்று கடிச்சிட்டு கன்னெல்லாம் எடுத்து இந்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி பண்ணுற மாதிரி மரணக்காட்டு கட்டியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அதே மாதிரி ட்ரிக்காக மூளையை யூஸ் பண்ணி ஒரு கடவுளையே எப்படி தன்னோட கேமுக்கு இழுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் செம்மையாக இருக்குது. சூர்யாவுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய ஏதாச்சும் மனுஷனாக மாதிரி மாறி நிறைய வந்து ட்ரிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் காமிச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. கிளைமேக்ஸில் அந்த கருப்பு வந்து அப்படியே அருள் வந்து ஆடுற மாதிரி அப்படியும் பாரு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. யாருமே தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத படம். எந்தவித ஆபாசம், அளவு கலந்த வன்முறைகள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல படம். இந்த மாதிரி படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி படங்கள் புதுசாக வரும். சூப்பர் நேச்சுரல் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா பழையபடி போதை, சரக்கு, தம்மு இதே தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். லவ்வு, அப்புறம் தப்பான விஷயங்களை ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் திரும்ப வரும். தயவு செஞ்சு இந்த சப்போர்ட்டுக்கு தேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் சூப்பர்.